ராமச்சந்திரன், எய்ம்ஸ் மருத்துவ குழுவில் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள்? யார் யார் அவர்கள்? பிற்பகல் 3லிருந்து 4 மணிக்குள்ளாக வருகிறார்கள் என்ற தகவல்கள் இருக்கிறது. அந்த மருத்துவ குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய விவரம் என்ன? ராமச்சந்திரன். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு கூடுதல் சிகிச்சை வழங்குவதற்காக டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து 4 பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது சென்னை விமான நிலையம் வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் அங்கிருந்து தற்பொழுது வாகனம் மூலமாக அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளார்கள். இன்னும் சில நிமிடங்களில் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தருவார்கள். வருகை தந்து அவருக்கு தற்பொழுது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மூத்த மருத்துவர்கள் மூலமாக வழங்கப்படக்கூடிய சிகிச்சைகள் வேறு எது போன்ற சிகிச்சைகள் தேவைப்படும் என்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு பிறகு அவருக்கு கூடுதல் சிகிச்சை வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மருத்துவ குழுவை பொறுத்தவரை 4 பேர் அந்த மருத்துவ குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள். கில்நாடி என்ற மருத்துவர் தலைமையில் இந்த 4 பேர் குழுவினர் இடம்பெற்றுள்ளார்கள். அதில் மற்றொரு மருத்துவர்களான அஞ்சன், தேவா, ராஜீவ் ஆகிய 3 மருத்துவர்களும் மொத்தமாக 4 மருத்துவர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள். ஆகிய 4 பேரும் இன்னும் சில நிமிடங்களில் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்து தமிழக முதலமைச்சருக்கு கூடுதல் சிகிச்சை வழங்க உள்ளார்கள். ஆகையால் அவரது உடல்நிலையை மேலும் சீரான நிலைக்கு கொண்டு வரும் செயலில் அந்த எய்ம்ஸ் மருத்துவர்கள் ஈடுபடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி. ராமச்சந்திரன், சற்று முன்னர் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் முதலமைச்சர் தொடர்ந்து கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில் இருப்பதாகவும், தொடர் சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டு வருவதாகவும், தொடர் கண்காணிப்பில் இருப்பதாகவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த சூழலில் மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது? நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு வழங்கப்படக்கூடிய சிகிச்சைகள் குறித்து அப்போலோ மருத்துவமனை புதிய செய்தி குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த செய்தி குறிப்பில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு நேற்று மாலை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவர் தனி வார்டிலிருந்து தீவிர சிகிச்சை பிரிவு வார்டுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு அப்போலோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மூத்த மருத்துவ குழு மூலமாக சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் அவருக்கு செயற்கையாக நுரையீரலை இயங்கக்கூடிய ஈசிமோ என்ற மருத்துவ கருவி மூலமாக தற்பொழுது அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும், அந்த ஈசிமோ மட்டுமல்லாமல் இன்ன பிற உயிர் காக்கும் மருத்துவ கருவிகள் மூலமாகவும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பொருத்தப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த மருத்துவ குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அவரது உடல்நிலை தொடர்ந்து மோசமான நிலையில் இருப்பதாகவும் அந்த மருத்துவ குறிப்பில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலை குறித்து சென்னை அப்போலோவில் இருக்கக்கூடிய ஏராளமான அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இங்கு உள்ளனர். அவர்களிடம் நேரடியாக கேட்போம். சார் வணக்கம். நேற்று உங்களுக்கு தமிழக முதலமைச்சருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னது அதிர்ச்சியாக ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்று காலை அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதிய மருத்துவ அறிக்கையை அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டுள்ளது. அதில் அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான செய்தியா இருக்குது? என்ன சொல்ல வரணும்னா, நம்ம அதிர்ச்சியில் தான் இருக்கோம். நேற்று இரவு 8 மணி அளவில் மாரடைப்பு என்று கேட்டவுடன் ஏழை எளிய தொண்டன் அனைவரும், பொதுமக்கள் அனைவரும் அப்போலோ ஹாஸ்பிட்டல்